வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு வருது மாஸ்டர்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூதுகோபம் 2 படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அதான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் லீடாக வந்து நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா, கருணாகரன், ராதா ரவி, எம்எஸ் பாஸ்கர் இவங்கெல்லாம் லீடாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹரி எஸ்ஆர் வந்து பண்ணியிருக்காரு. சாங்ஸ் வந்து எட்வின் லூயிஸ் விஸ்வநாத் அப்படிங்கிறவர் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தை டைரக்ஷன் வந்து எஸ்ஜே அர்ஜுன் தான் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல எம்எஸ் பாஸ்கர் தான் இருப்பாரு. ஓ சேம் கேரக்டர் அதே மாதிரி தான் இருக்கு. ஓ செம்ம. ஏய் ஓ கண்டினியூட்டி மாதிரி தான் போல இருக்கப்பா ஏதோ. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் இந்த மாதிரி நேரத்தில் தான் தெளிவாக நிதானமாக முடிவு எடுக்கணும். சரக்கு இருக்கா இல்லை வாங்க. ஓகேவா இருக்குது அவ்வளோதான். கற்பனையில் வந்துட்டு இருப்பேன். பேசாமல் தூக்கிலாம் குரு. கல்யாணம் பண்ணிட்டு டேய் நிம்மதியாக வாழ. பொண்ணுங்களோட கற்பனையில் தான் நிம்மதியாக வாழ முடியும். கல்யாணம் பண்ணால் நிம்மதியாக வாழவே முடியாது. சூப்பர் மாமா. எஸ் ட்ரெய்லர் முடிஞ்சிருச்சு. ஒரு ஓகேஷான ட்ரெய்லர். ஓகே ட்ரெய்லர்ப்பா ஓகேவா பார்ப்போம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இந்த ட்ரெய்லர் இருக்குது. சூதுகவும் அது ஒரு மாஸ்டர் பீஸ் டார்க் ஹியூமர் படம். அதாவது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த படத்தை ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். ஏன்னா படத்தில் வர்ற கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சீரியஸாக பர்ஃபார்ம் பண்ணிருக்கும். முக்கியமாக விஜய் சேதுபதி ரொம்ப சீரியஸாக பண்ணிருப்பாரு. பட் நமக்கு வந்து சிரிப்பு வரும். இதே தான் யோசித்தேன் நானும். ஏன்னா படத்தில் எல்லாம் சீரியஸாக ஏதோ பண்ணிருக்காங்க, நமக்கு ஏன் சிரிப்பு வருது அப்படின்னு வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இதுக்கு பேர் தான் டார்க் ஹியூமர் அப்படின்னு. பர்ஃபார்மன்ஸ் கேரக்டர் சீரியஸாக பண்ணோம், ஆனால் நமக்கு அது வந்து காமெடியாக கொண்டாடணும். அது ஒரு மாஸ்டர் பீஸ். அதுதான் சூதுகவும். அந்த 2 படங்கள் நலன் குமாரசாமியோட அந்த 2 படங்கள் தான் இப்போ வரைக்குமே நிறைய படங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. டார்க் ஹியூமர்னா நீ போய் முதல்ல அந்த 2 படத்தை பார்த்துட்டோ அதுக்கப்புறம் நீ டார்க் ஹியூமர் படம் எடு அப்படிங்கிறது தான் வந்து தமிழ் சினிமாவின் ஒரு இது அப்படின்னு சொல்லணும். எல்லாருமே சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு 2 படங்கள் காமனாக அந்த 2 படங்கள் தான். ஸோ அப்படி பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். ஸோ இந்த சூதுகவும் பார்ட் 2 எப்படி இருக்குன்னா, ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது இது வந்து டார்க் ஹியூமர் மாதிரி வந்து தெரியல. அங்கங்கே டார்க் ஹியூமர் இருந்தாலும் இதில் ஸ்ட்ரைட்டாக நிறையா காமெடி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து தெரியுது. ஏன்னா நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் இருக்கார், அவரை வச்சு நம்ம லேசாக காமெடி பண்ணாலே போதும், அது நல்லாவே ஒர்க் ஆகிறதுக்கு வந்து நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் எல்லாமே டைரக்ட் காமெடியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அந்த வேர்ல்டை சூதுகவும் வேர்ல்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் எதுவும் பிரேக் பண்ணாமல் அப்படியே வந்து இந்த சூதுகவும் 2க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி யூஸ் பண்ண கார் முதல் கொண்டு எல்லாத்தையுமே அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இருந்த மாதிரியே வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு மிர்ச்சி சிவாவை சுற்றி அதே மாதிரியே ஒரு கற்பனை ஒரு ஹீரோயின் எம்எஸ் பாஸ்கர் வந்து அவர் பையன் வந்து அதில் நார்மலாக இருப்பார். இதில் வந்து அவர் ஏதோ அமைச்சராகிட்டு தான் வந்து காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுற சித்தப்பாவோ மாமாவோ ஏதோ ஒரு கேரக்டர் அருள்தாஸ் வருவார். அவர் அதில் வில்லனாக வந்த பிரம்மான் போலீஸ் கேரக்டர், அந்த கேரக்டர் முதல் கூட அதான் மேக்ஸிமம் விஷயங்களை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீல் நமக்கு வந்து அப்படியே வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அதான் ட்ரெய்லர் ஓகேவாக இருக்குது. இதில் வந்து அந்த ஒரு காமெடி ஓகே நல்லாவே இருந்துச்சு, அப்படி தான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த காமெடி வந்து ஓகே. ஸோ ஓரளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாலே போதும். வேர்ட் ஆஃப் மவுத்தில் இந்த படம் வந்து ஒரு
டீசெண்ட்டை போய் ஈஸியாக வந்து நின்றும். டீசெண்ட் டூ கண்டிப்பாக ஒன்ஸ் பார்க்கலாம்ப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு இந்த படம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓரளவுக்கு காமெடியிலையும் ஸ்க்ரீன் பிளேலையும் ஒர்க் பண்ணிட்டா. கதையுமே கூட அதே மாதிரியான ஒரு கதை தான் போல இருக்குங்க. அவன் கடத்துறது, இவன் கடத்துறது, அந்த பிளே அந்த அவங்களுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது தான் கதையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சூதுகவுமை தாண்ட முடியுமான ரொம்ப ஈஸி. அது மாஸ்டர் பீஸ் முதல்ல சொன்ன மாதிரி. அதை தாண்ட முடியாது. அதோட பேரை கெடுக்காமல் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் ரோலில் பார்க்குறேன்.